ஸோ ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து புஷ்பா 2. எனக்கு தெரிஞ்சு படத்தோட இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு ஆக்டர் பண்ண ஃபன்க்கு ஒரு ஒரு குறும்புத்தனமான ஒரு செயல்னால ஒரு ஆக்டரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும்னு எதிர்பார்த்தாதீங்க, நடக்கவே நடக்காது. ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். கதைக்குள்ள வரும். கதையை பொறுத்தவரை புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா கிடையாது. கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 இவ்வளோ ஹைப் ஆயிடுச்சோ அந்த மாதிரிலாம் இந்த படம் கிடையாது. புஷ்பா 1 வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி மூவி. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேண்டசி மூவி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் கதை சொல்லியிருப்போம்ல, ஒரு எலி வந்துச்சா, அந்த எலி பொத்துன்னு வந்துருச்சா, பொத்துன்னு விழுவும் போது அங்கிருந்து டேபிள் நகட்டி போய் அந்த எலி ஸ்டைல நின்றுச்சா, எல்லாரும் விழுவாந்தானே பார்த்துருக்காங்க, பார்த்தீங்களா எலி ஸ்டைலா நின்றுச்சு அப்படின்னு சொல்லும் போது சின்ன பசங்க உருன்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தவிர நாட் எனிதிங் ஸ்பெஷல். ஓகே, ஃபாஃபா இருக்காருடா. ஃபாஃபா எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம டார்க் நைட் பார்த்துருப்போம் பேட்மேன்ல, அதுல ஜோக்கர் எந்த மாதிரி ஃபீலோ அதே மாதிரி புஷ்பால வந்து ஃபாஃபா பார்த்துருப்போம். புஷ்பா 2ல வந்து இந்த சீன்லாம் வேணாம்டா, ரொம்ப ஓவரா இருக்குடா அப்படின்னு ஃபீல் ஆகும்ல, அந்த சீனை பூரா வச்சே படத்தை முடிச்சிருக்கேன் ஃபாஃபா கேரக்டரை. கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஜட்டியோட நிக்க வச்சுட்டு நம்ம புஷ்பா வந்து போயிட்டாப்ல. ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மால் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு, மொட்டை தானே இருக்காரு, மொட்டையை கொஞ்சம் முடியெல்லாம் ஒட்ட வச்சுட்டு இந்த புஷ்பாவை கை காலம் அப்படிங்கிற நேரம் எங்க செம்மரம் கடத்துறாங்க உள்ள போயிடுறாப்புல. உள்ள போய் மொத்த பேரையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, டேய் வந்து பாருங்கடா அப்படின்ட்டு நின்றாப்புல. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, புஷ்பா வந்து உள்ள போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்ம இல்லை, பாஃபா இல்லை. ஸோ உள்ள போயிட்டு என்ன பண்றாரு, டேய் உனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான பென்ஷன் அமௌண்ட்டையும் சேர்த்து அதோட செட்டில் பண்ணி வீட்டுக்கு போனான்னு அனுப்பிச்சு ஸ்டேஷனே காலி வந்துட்டு போயிடுறாரு, எல்லா ரெசிக்னேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம்லாம் அப்படி சொல்லுவோம் கூஸ் பம்ப் சீனு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபாஃபா வராரு, வந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லையா, அப்போ இவன் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப நம்ம ஸ்ரீவள்ளி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் பார்க்க போறியா, சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்க போனா, என்ன அவன் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிற, அவன் இதுப்பா சிம்மரை கடத்துறவன், அவன் கூட போய் என்னை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நாளைக்கு ஊர் மக்கள் தப்பா பேச மாட்டேன்னு சொன்னோடனே நம்ம ஃபாஃபாச்சி நம்ம புஷ்பா வெறியேறி என்ன பண்றாரு, சிஎம் மாத்திட்டா என்ன, நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கரை பார்ப்பான் அவர் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, நீ இந்த டேட்ல நான் சிஎம் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னாரு, சிக்கனா மட்டன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லி 24 சொல்லிட்டு கிளம்பி போயிடறாப்புல. போயிட்டு இப்போ சிஎம் ஆக்கணும், சிஎம் ஆக்கியானா இத்தனை பேருக்கு உள்ள லஞ்சம் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பல கோடி ரூபாய்க்கு நிறைய சரக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை நம்ம திரும்பி இந்த செல்லருக்கே கொடுத்தோம்னா இந்த செல்லர்ட்டேருந்து ஒருத்தன் வாங்குறான்ல, அவன்கிட்ட போய் நம்ம டேரக்டா வச்சுக்கிட்டோம், பிசினஸ் வச்சுக்கிட்டோம், நம்ம நிறைய லாபம் கிடைக்குது சொல்லிட்டு புஷ்பா என்ன பண்றாரு, நேராக கிளம்பி ஒரு ஊருக்கு போய் டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாப்புல. சரிங்க, வந்துட்டு 2000 டன் கடத்தலும் பிளான் பண்ணிட்டாப்ல. சரிங்களா, ஸோ இதை வந்து ஃபாஃபா மோப்பம் முடிச்சு சைடில் வந்துட்டு, டேய் நீ பண்ணி பாடுறான், ஆனால் நீ வந்துட்டு ஏதாவது இடைச்சல் குடைச்சல் வந்து இருக்கு. ஸோ நம்ம மினிஸ்டர் போய் பஞ்சாயத்து பேசும்போது அவன் என்னை ஜட்டியோட நிற்க வச்சான், நீ நிற்பியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம மினிஸ்டர் இப்போ சிக்கல், டேய் என்னடா அப்படி கேட்டுவிட்டு வேஸ்ட்டாக பார்த்து சொல்லுவோம், அந்த மினிஸ்டர் ஜட்டியோட நின்ற போதுமாடா பிரச்சனை முடிஞ்சாடா அப்படின்னு சொன்னேன். சரி இதெல்லாம் இல்லை, என் புஷ்பா சாரி கேட்டால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் புஷ்பா சாரி கேட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கதை முடியும் பார்த்தா கிடையாது. அங்கே ஃபன்னை முடிச்சு புஷ்பா 2 ஓகே ஃபாஃபாவோட முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு எங்கடா போவீங்க அப்படிங்கிறப்ப பார்த்துருக்கு தங்கச்சி சின்ன மேடம் கொண்டு வந்து தங்கச்சினால ஒரு ஆள் அவங்களுக்கு போறாப்ல. பாரு இதுக்கு மேலே பெரிய வில்லியம் ஒருத்தர் இருக்கும், அவன் தான் வந்து சென்ட்ரல் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அடிச்சு முடிச்சாச்சு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு கதை. ஸோ 3 மணி நேரம் 20 நிமிஷம், த லாங்கஸ்ட் ரன் டைம் ஆஃப்டர் அனிமல் ரிவ்யூ போடவே இல்லை நம்ம, அது போடுவோம், அது கொஞ்சம் மெச்சூர் மைண்ட் செட் வரட்டும். ஸோ இதை பார்க்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ நேரம் இந்த படத்துக்கு தேவையான சத்தியமா தேவையில்லை. அந்த படத்தில் என்னடா இருக்குன்னா, இதுதான் நம்மளோட சொன்னேன்ல, பாரு இப்போ உழுவான் பாரு சொல்லி உழுவே இந்த சிந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி. இப்படின்னா புஷ்பாங்கிறது அதாவது இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் படம் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி உங்களுக்கு கலந்துருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபேண்டசி வேர்ல்டு தான், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ அப்படி கை கட்டி உட்காந்து பார்த்தீங்களா, சிரிச்சிங்களா, வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். மூளையிட யூஸ் பண்ணிங்கன்னா விளங்காது படம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதான் கதை, வேற எந்த சொல்றது. ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் டடாவை.